ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு சீலன் அகாடமி. நீங்கள் கிராஃபிக் டிசைன் கோர்ஸில், அதாவது இந்த கிரியேட்டிவ் இண்டஸ்ட்ரியில் வந்து இந்த கிராஃபிக் டிசைன் அப்படின்னு சொல்கிற ஒரு கோர்ஸை தான் நீங்கள் சூஸ் பண்ணி இப்போ இதில் இன்னும் நீங்கள் முன்னுக்கு போகிறது ரெடி ஆகிக்கிறீங்க. ஸோ நீங்கள் உங்கள்கிட்ட ஒரு ஐடியா ஒன்று இருக்கும். ஓகே, கிராஃபிக் டிசைன் அப்படின்னு நான் படிக்க போகிறது வந்து ஓகே, ஃபோட்டோஷாப்பில், இல்லஸ்ட்ரேட்டரில், இன்டிசைனில் எப்படியெல்லாம் நாங்கள் டிசைன் பண்ண போகிற அப்படின்றது தான் படிக்க போகிறேன்னு சொல்லி நீங்கள் வந்து திங்க் பண்ணிட்டீங்க. ஸோ என்ன விஷயம்டா, பொதுவாக எல்லா இடத்துலையும் உங்களுக்கு டீச் பண்ணுறது இதைத்தான். ஃபோட்டோஷாப்பில் எப்படி யூஸ் பண்ணுற, இல்லஸ்ட்ரேட்டர் எப்படி யூஸ் பண்ணுற, கொரல்ட்ரா எப்படி யூஸ் பண்ணுற, இன்டிசைன் எப்படி யூஸ் பண்ணுற. ஸோ உங்களுக்கான சர்டிஃபிகேட்டை தான் அனுப்புகிறேன். அனுப்பினது ஒரு யூஸும் இல்லை. நீங்கள் வெளியே போய்த்து உங்களுக்கு வேலை செய்யலாம். ஏன்னா உங்களுக்கு டிசைன் தெரியா, நீங்கள் படிச்சிக்கிற டூல்ஸ். அதாவது டிசைன், கிராஃபிக் டிசைன்றதுல வந்து மூணு விஷயம் இன்க்ளூட் ஆகும். உங்களோட கிரியேட்டிவிட்டி, டிசைன் ஃபண்டமெண்டல்ஸ், அது ஒரு டிசைன் எலிமெண்ட்ஸ், அது ஃபண்டமெண்டலும் சேர்ந்து வருது. அது ஒரு டூல்ஸ். நீங்க டூல்ஸை மட்டும் படிச்சுட்டு போயிட்டு உங்களால வேலை செய்யலாம், பேலன்ஸ் செய்கிற மற்ற ரெண்டு பாட்டும் தெரியாம. சரியா? ஸோ எல்லா இடத்துலயும் உங்களுக்கு சொல்லித்தரது அது ரெண்டையும் மட்டும். அதே போல உங்களுக்கு எந்த ஒரு இடத்துக்கு போயிட்டு எந்த ஒரு வேலையுமே செய்ய இயலா என்று அவங்கள படிச்சு தந்திக்கிற சும்மா ஒரு பாட்டு. டிசைனிங்க யாருமே படிச்சு தந்தில்ல. அப்ப எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணி கொண்டு வாரதுக்குள்ளுக்கும் அதே மாதிரி தான். ஓகே, இதை தான் படிச்சு தரணும். ஆனா நாங்க ரியலாவே உங்களுக்கு டிசைனிங்கை தான் படிச்சு தர போறோம். சும்மா பழைய விஷயங்களை, சம்மந்தம் இல்லாத விஷயங்களை படிச்சு தந்துட்டு ஏமாத்திட்டு போறாக்கள் இல்லை. நாங்க ஃபுல்லாவே ஒழுங்கா உங்களுக்கு எது டிசைன், எதை நீங்க படிக்கணும், எப்படி படிக்கணும்ன்றது ப்ராக்டிக்கல் பேஸ்டு நாங்க உங்களை வந்து ஃபுல்லா ட்ரெயின் பண்ண போறோம். அதோட நாங்க அடுத்தடுத்த விஷயங்களை எப்படி எல்லாம் நாங்க ட்ரெயின் பண்ற இந்த இவ்வளவு அட்வான்டேஜஸ் இருக்குதுன்னு சொல்லி நீங்க ஃபுல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். என்னன்னா நீங்க லாஸ்ட் வர பார்த்தா தான் உங்களுக்கு விளங்கும். உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு நாளைக்கு எவ்வளவு எல்லாம் ஏர்ன் பண்ணலாம், சின்ன ஒரு டைமை கொடுத்து பெரிய அமௌண்ட் எப்படி ஏர்ன் பண்ணலாம்ன்றத வந்து நான் உங்களுக்கு ஃபுல்லா சொல்லி தர போறேன். அது கடைசிக்கு தான் இருக்குது. அதாவது நீங்க கட்டாயமா இந்த கடைசி வர வீடியோவை பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு அது விளங்கும். ஒரு நாளைக்கு நீங்க மார்னிங்ல இருந்து ஈவினிங் வரை கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு ஒரு 1500 ரூபா தான் உங்களுக்கு சேலரி கிடைக்கும். பட் அதுவே நீங்க ஒரு நாளைக்கு அதை விட நீங்க கூடுதலா ஏர்ன் பண்ணணும். அந்த 8 ஹவர்ஸோ 9 ஹவர்ஸ் 10 12 ஹவர்ஸ் ஒர்க் பண்றோம். அதை நீங்க இன்னும் எஃபெக்டிவா யூஸ் பண்ணிக்கொண்டு அவங்களுக்கு அதை விட கூடுதலா எப்படி ஏர்ன் பண்ணலாம்ன்றத பேசிக்கா எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லாம ஈஸியா அவங்களுக்கு ஏர்ன் பண்றதுக்கு நான் சொல்லி தர போறேன். சரியா? ஓகே, அப்ப நாங்க டிரெக்டா எங்கட பாட்டுல போவோம். கிராஃபிக் டிசைன்டா என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க நினைச்சு கொண்டீங்க ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி இந்த டூல்ஸை படிச்சுறது. கிராஃபிக் டிசைன் கோர்ஸ் வாங்க, போட்டோஷாப் படிச்சு தரேன், வாங்க இல்லஸ்ட்ரேட்டர் படிச்சு தரேன், வாங்க இந்த டூலை படிச்சு தரேன்னு சொல்றேன். பட் அது இல்லை டிசைன். நாங்க படிக்க போற டிசைன் வந்து நிறைய விஷயங்கள் இது எல்லாம் மிக்ஸ் ஆகி ஒர்க் ஆகும். ஸோ நார்மலாக சொல்ல போனா ஒரு கிரியேட்டிவ் ப்ராசஸ் ஒன்று இது. இது வந்து கிரியேட்டிவ் ப்ராசஸ். நீங்க டூல் யூஸ் பண்ற ப்ராசஸ் இல்லை. இது வந்து கிரியேட்டிவிட்டியோட சம்மந்தப்பட்டது. ஸோ உங்களோட கிரியேட்டிவிட்டியை நீங்க டெவலப் பண்ணி கிரியேட்டிவா திங்க் பண்ணா தான் நீங்க ஒரு டிசைனர், இல்லாட்டி இல்லை. ஸோ அதோட கிரியேட்டிவிட்டியை யூஸ் பண்ணி இந்த விஷுவல் எலிமெண்ட்ஸ்னு கொஞ்சம் மீக்குது. உங்களுக்கு பேசிக்கா தெரிஞ்ச விஷயங்கள். ஃபொண்ட்னு சொல்ற, டைப்போகிராஃபின்னு சொல்றது, டெக்ஸ்ட், ஏதோ ஒரு டெக்ஸ்ட், லெட்டர்ஸ், எழுத்துக்கள். ஸோ இது வந்து டைப்போகிராஃபின்ற கான்செப்ட் உள்ளுக்கு வாருது. ஸோ இது ரிலேட்டடா நீங்க வந்து கட்டாயமா தெரிஞ்சுக்கணும். டைப்போகிராஃபி அப்படின்னா என்ன? டைப்போகிராஃபில வந்து டெக்ஸ்ட்ல ஒரு டிசைன் உள்ளுக்கு எத்தனை வகையான டெக்ஸ்டை யூஸ் பண்ணலாம், எந்த டோன் டெக்ஸ்டை யூஸ் பண்ற, ஒரு டெக்ஸ்ட் மூலமா எந்த எமோஷனை வெளியே கொண்டு வர, இப்படியான நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் நீங்க கட்டாயமா படிக்கணும். இப்போ டைப்போகிராஃபின்னு சொல்லி பார்த்தா போட்டோஷாப்ல ஜஸ்ட் டெக்ஸ்ட்னு சொல்லி டூல் உண்டு, அதை டெக்ஸ்ட் எடுத்து போடுற அது இல்லை. நீங்க போடுற டெக்ஸ்ட்டுக்கு என்ன மீனிங், அதோட கலர் எப்படி நீங்க போட போற, அதை வந்து வச்சு உங்களுக்கு கண்ட்ராஸ்ட், அதே போல அந்த டைப்போகிராஃபியை வச்சு இன்னும் டிசைன் ஃபண்டமெண்டல்ஸோட மிக்ஸ் பண்ணி நீங்க எப்படி ஒர்க் பண்ண போறன்றத படிச்சுறது தான் டிசைன். டூல்ஸை படிச்சுறது இல்லை. நான் திரும்ப திரும்ப சொல்றேன். இமேஜஸ் ரிலேட்டடா நீங்க வந்து பார்க்கணும். அது ஒரு விஷுவல் எலிமெண்ட். இமேஜஸ்ல வந்து எந்த மாதிரியான இமேஜஸ் போட்டாண்டா அந்த விஷுவல் கம்யூனிகேஷனோட வெளியே ஒரு அவுட்புட்டை தாரது. ரைட்? ஸோ அதே போல இந்த இமேஜஸ் நாங்கள் எப்படி ஹை குவாலிட்டி லோ குவாலிட்டியில மாத்திரம் அந்த இமேஜஸை வச்சு எப்படி மெனிப்புலேட் பண்றோம், இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் நாங்கள் வந்து பார்க்கணும். சரியா? அதோட கலர்ஸ், கலர் தியரி, கட்டாயமா கலர் சைக்காலஜி, கலர் தியரி வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். கலர்ஸ்னா ஓகே, உங்களுக்கு விருப்பமான கலர்ஸ் எல்லாம் போட்டு யூஸ் இல்லை. நீங்க டிசைன் பண்ணக்குள்ள போடுற கலர்ஸ் வந்து சைக்காலஜிக்கலா நீங்க திங்க் பண்ணி தான் போடணும். இது ஒவ்வொரு கலர்ஸ், ஒரு கலருக்கு இந்த ஒரு கலர் எப்படி மெச் ஆகுற, கலர் ஹார்மனி எப்படி செட் ஆகுற, சரியா? காம்ப்ளிமெண்டரி கலர்ஸ், இப்படி எல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் நீங்க வந்து பார்க்கணும். ரைட்? அதே இதெல்லாத்தையும் யூஸ் பண்ணி ஒரு மெசேஜ் உண்டு, விஷுவலா ஒரு மெசேஜ் உண்டு வெளியே அனுப்பி காட்டுற, அதாவது விஷுவலா இந்த கம்யூனிகேட் பண்றது. கிரியேட்டிவ் ப்ரொசஸை யூஸ் பண்ணி கிரியேட்டிவா, அதாவது இந்த விஷுவல் எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வச்சு கிரியேட்டிவா திங்க் பண்ணி ஒரு மெசேஜ் ஒன்று வெளியே கொண்டு வர்றது அப்படின்றது தான் கிராஃபிக் டிசைன். ஒரு மெசேஜ் ஒன்று கொடுக்கணும்னா வாட்ஸ்அப்ல மாதிரி எங்களுக்கு ஃபுல்லா டெக்ஸ்டா டைப் பண்ணி
இப்படித்தான் இந்த நடக்கிற இந்த இவெண்ட் நடக்கிற டெக்ஸ்ட் மூலமா ஃபுல்லா டைப் பண்ணி அனுப்புறது இல்ல, மெசேஜ் அனுப்புறேன் இந்த விஷுவல் கம்யூனிகேஷன்ல. நீங்க ஒரு டிசைன் மூலமா அவங்க பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொள்ற மாதிரியான ஒரு டிசைனை பண்ணணும். வாசிச்சு விளங்கி கொள்றது இல்ல டிசைன் சொல்றது. அதை பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்றது தான் டிசைன். கண்ணால பார்த்த உடனே விளங்கி கொள்ளணும், அதுதான் டிசைனே தவிர வாசிச்சு விளங்கி கொள்ற மாதிரி போஸ்டர்ஸ் டிசைன் பண்றது இல்ல. சரியா? சோ அத விஷயங்கள் எல்லாத்தையும் நாங்க வந்து பார்ப்போம், எப்படி எப்படி எல்லாம் செய்யற அப்படின்றது எல்லாத்தையும் நாங்க வந்து பார்க்க போறோம். சரியா? ஓகே. அதோட நீங்க நினைச்சோம் இப்ப ஓகே இந்த கிராஃபிக் டிசைன்ன்ற இந்த ஸ்கில் வந்து உங்களுக்கு ஏன் தேவை, உங்களுக்கு ஏன் தேவைன்றது அட என்கிட்ட கிரியேட்டிவ் நான் இதுக்கு முந்தி படிச்ச இந்த முந்தி சின்ன ஸ்லைட்ல வந்து கிரியேட்டிவிட்டினோட கட்டாயமா ஈக்கணுமே அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஃபீலிங், என்கிட்ட கிரியேட்டிவிட்டி இல்லைன்னு நீங்க ஃபீல் பண்றது. ஆனா என்ன விஷயம்ல, உங்களை எல்லார்ட்டையும் உலகத்துல பிறக்கிற எல்லார்ட்டையுமே கிரியேட்டிவிட்டினோட ஈரதான். அது போக 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 நீங்களே அழிச்சு கொள்ற, அதாவது நீங்களே தான் அது இல்லாம ஆகிக்கொள்றோம். உங்கள்ட்ட ஆல்ரெடி ஈக்குறது தான், பட் அதை நீங்களே தான் இல்லாம ஆகிக்கொள்றோம். சரியா? அந்த மூளையில ஒரு சைட் வந்து கிரியேட்டிவிட்டி, அதே போல மத்தவங்க எக்ஸ்ட்ரா கரிக்குலம் ரிலேட்டடா உண்டும். அவரோட மூளையில மத்த சைட் வந்து கிரிட்டிக்கல் திங்கிங் ஆயிக்கலாம். ஸோ இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து இன்க்ளூட் ஆகும்னு சொல்லி ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். ஆனா நீங்க என்ன செய்யறா, இந்த வலது சைட்ல இருக்கிற வந்து இல்லாம அழிச்சு கொள்ற, இடது சைடை மட்டும் தான் பாக்குற நீ. அப்ப இத கோர்ஸா இந்த அதாவது இந்த ஸ்கில்ல நீங்க டெவலப் பண்றது மூலமா இந்த ஸ்கில் ஆல்ரெடி உங்களுக்கு டீக்கிற அதை நீங்க திரும்பவும் இல்லாமகின அந்த ஸ்கில்ல திரும்ப கொண்டு வர போற. அதாவது நீங்க பிறந்து ஒரு 2 3 4 வருஷத்துக்குள்ள உங்களோட கையில கலரண்டையும் ஒரு A4 ஷீட் இருந்தா நீங்க தானா உங்களுக்கு விருப்பமானதெல்லாம் வரையிடணும். இன்னும் மொத்தர் செல்லாம் காட்டி பார்த்துட்டே இருக்கிறல, நீங்க வரைகிறதும் இன்னும் மொத்தர் வரைகிறதும் வித்தியாசமாயிருக்கும். ஸோ நிறைய கலர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவீங்க. ஆனா அதுவே போக 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 இல்ல, நீங்க மட்டும் இதை செய்யப்படா, எல்லாரும் எதை செய்யறோம் அதைத்தான் நீங்க செய்யணும். அதாவது எங்கட இப்ப எஜுகேஷன் சிஸ்டம் ஒன்று உள்ளுக்கு வந்தோம்னா எல்லாரும் மெக்ஸ்ல தான் நல்லா ஹைக்கணும். அதாவது உங்களோட இடது சைட் மூலத்தான் வேலை செய்யணும்டா எல்லாரும் இடது சைட் மூலத்தான் வேலை செய்யணும். சரியா? அதுவே நீங்க அந்த டைம்ல உங்களோட வலது சைட் மூலையை யூஸ் பண்ணி ஏதாவது கொண்டு வரைஞ்சி கொண்டு இந்த இல்ல நீங்க இதை வரையவான இப்ப இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இடது சைட் மூலையை வேலை செய்ய வச்சு. ஸோ அப்புறம் பாடமாக்குறது, படிக்கிறது, தியரிட்டிக்கலா படிக்கிறது, லோஸை படிக்கிறதுன்னு சொல்லி அதே விஷயத்துக்கு நீங்க ஊறி கொண்டிருக்கிறதுனால உங்களோட வலது சைட்ல இருக்கிற விஷயம், அதாவது உங்களோட கிரியேட்டிவிட்டி ரிலேட்டடானது வந்து ஃபுல்லாவே அது இல்லாம ஆகும். சரியா? மூலையில வலது சைட்லயா கிரியேட்டிவிட்டி, இடது சைட்லயான்றது தெரியா, நான் சும்மா உங்களை எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏதோ ஒரு பாட்டுல கிரியேட்டிவிட்டியும் ஏதோ ஒரு பாட்டுல மற்ற விஷயங்களும் மீக்கும். அப்ப நீங்களே தான் அதை அழிச்சு கொள்ற. அப்ப இதுல இந்த சிலவங்க இல்ல எனக்கு எது விருப்பம் அப்படின்றத விளங்கி கொள்றவங்க மட்டும் தான் அவங்களுக்கு விருப்பமான வேலை. நீங்க இதுல வலது சைட்ல செய்யறது வந்து அவங்களுக்கு அதை இன்ட்ரெஸ்டா செய்ய வேண்டிய ஆட்கள் வந்து அதுல வந்து ஃபுல்லாவே முன்னுக்கு முன்னுக்கு போற. எல்லாரும் போடுற ஒத்த 2 பேர் 100க்கு சின்ன ஒரு பெர்சன்டேஜ் தான் முன்னுக்கு போவாங்களே தவிர மத்தாக்கள் எல்லாம் ஸ்ட்ரக் ஆகி நிக்கிற. அப்ப நீங்க என்ன செய்யணும்டா, உங்களோட அழிஞ்சு போன அந்த கிரியேட்டிவிட்டியை திரும்பவும் இதை பில்ட் பண்ற மாதிரியான ஒரு ஆப்ஷன் தான் இது. ஸோ இதை நீங்க எல்லாரையும் மாதிரி இல்லை, இப்போ ஒரு 100 பேர் இருக்கிற இடத்துல நீங்க மட்டும், அதாவது நீங்க மட்டும் தான் உங்களுக்கு நீங்க தானே இதை அப்ளை பண்ணி இந்த விஷயத்த பார்த்து கொண்டிருக்கிற இந்த ஸ்கில்ல டெவலப் பண்ணி கொள்றதுக்கு. ஸோ நீங்க மட்டும் வித்தியாசமான ஒரு ஆளா இருக்கும். எல்லாரும் திங்க் பண்ற மாதிரி இல்லை, நீங்க வித்தியாசமா திங்க் பண்றாங்க. சரியா? ஸோ அதுதான் கிரியேட்டிவிட்டின்றது. ஸோ இதை டெவலப் பண்றதுக்கு வந்து நாங்க என்னென்ன எல்லாம் செய்யலாம், அழிஞ்சி போன அந்த கிரியேட்டிவிட்டியை திரும்ப கட்டி எழுப்பணும். அப்ப அதுக்கு எப்படி செய்யற, என்ன செய்யறன்றது எல்லாம் வந்து நாங்க ஃபுல்லா உங்களுக்கு கைட் பண்ணுவோம். சரியா? பர்சனலா அவங்கள தனியா நாங்க கைட் பண்ண போறோம். அதோட உங்களோட ஸ்கில்ஸை டெவலப் பண்ற, அதாவது கிரியேட்டிவ் ஸ்கில் தானே இது. உங்களோட ஆல்ரெடி நிறைய ஸ்கில் இருக்கும், கிரியேட்டிவிட்டியோட சம்மந்தப்பட்டது கிரியேட்டிவ் ஸ்கில்னு சொல்றேன். ஸோ அந்த கிரியேட்டிவ் ஸ்கில்ல வச்சு உங்களுக்கு உங்களோட growth எப்படி முன்னே கொண்டு போகலாம், நீங்க எப்படி அட்வான்ஸா ட்ரெயின் ஆகும், உங்களோட நாலேஜை எப்படி தாக்குற, இந்த ஸ்கில்ல வந்து நீங்க எப்படி லேர்ன் பண்ற. சரியா? ஸோ அதே போல நீங்க எப்படி ட்ரெயின் ஆகுற, இந்த ஸ்கில் டெவலப் ஆகிறது வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து. இன்னமும் இப்ப நேத்தைய பார்க்க இன்றைக்கு உங்களோட ஸ்கில் கூடுதலாயிருக்கும், நீங்க ட்ரெயின் ஆக போல இதைய விட நாளைக்கு கூடுதலாயிருக்கும். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் வச்சுதான் உங்களோட இந்த கிரியேட்டிவ் ஸ்கில்ல டெவலப் பண்ணணும். அப்ப இந்த கிரியேட்டிவ் ஸ்கில் இல்லாம உங்களுக்கு இந்த வேலை செய்யலாது, கிரியேட்டிவ் ஸ்கில் டெவலப் பண்ணாம. ஸோ சும்மா அந்த இது எல்லாரும் சொல்லி தர விஷயத்தை நீங்க படிச்சாண்டா உங்களால எந்த ஒரு வேலையுமே செய்யலாம். பட் நாங்க உங்களை ட்ரெயின் பண்ண போறது எது உங்களுக்கு தேவை, எது இல்லாம ஆவிக்கிற கட்டாயமா எது உங்களுக்கு தேவைன்றத வச்சுதான் நாங்க ட்ரெயின் பண்ண போறோம். ஸோ அது முடியறதோட உங்களுக்கு ஏர்ன் பண்ணலாம். ஸோ நீங்க மத்த மத்த விஷயங்கள் எல்லாத்தையும் படிச்சுன்னு சொல்லி இப்ப நீங்க அது முடிஞ்ச உடனே ஏர்ன் பண்ணல ஏண்டா இன்னும் மொத்தத்தான் உங்களுக்கு வேலை தரணும், இன்னும் மொத்தத்தான் உங்களுக்கு வேலை தரணும். சரியா? அப்ப நீங்க தரங்காட்டி 38 காலையா போய் நிக்கணும், எனக்கு வேலை தாங்கோ எனக்கு வேலை தாங்கோண்டு. அப்ப தந்ததுக்கு ஒரு அவங்க என்ன சொல்றோண்டு எவ்வளவு ஒரு சின்ன ஒரு அமௌண்ட் நீங்க மார்னிங் 9ல இருந்து நைட் 9 வர இல்லாட்டி நைட் 8 வர 7 5 வர கட்டாயமா எங்கள்கிட்ட ஈக்கணும்.
அப்ப மட்டும்தான் நான் உங்களுக்கு சல்லியை தாரேன். சரியா? ஒரு அடிமை மாதிரி சல்லியை தாரேன். அப்படி இல்லாம என்னமாலும் ஒரு காய்ச்சல் ஏதோ ஒண்ணு வந்து இல்ல இன்றைக்கு நீங்க லீவ் போடலாம் வாங்க வந்து வேலையை செய்யும் அப்படின்றது. ஸோ அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டதாக்குறத விட உங்களுக்கு இதுல நிறைய விஷயங்கள் இருக்குது. சரியா? ஃப்ரீயா ரிலாக்ஸா ஏர்ன் பண்றது உங்களுக்கு நீங்க தான் பாஸ், வேற யாரும் இல்லை. ஸோ எப்படி நாங்க ஏர்ன் பண்றோம் அந்த லெவலையும் கொண்டு போற அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஏன்டா இப்ப நினைச்சு கொண்டிருக்கிற ஏஐ எல்லாம் வந்தாச்சு, இப்ப இதுக்கெல்லாம் வேலை இல்லைன்னு அது செல்றாங்கல்லாம் மோடாக்கள். அதாவது அவங்களுக்கு அவங்களை திங்க் பண்ணலாம். ரைட்? கிரியேட்டிவிட்டின்றத வந்து ஒரு மெஷினால கொண்டு வரையலாம். சரியா? ரைட்? டூல்ஸுக்கு பதிலா ஏஐ யூஸ் பண்ணலாம், அது வேற விஷயம். லேசி கஷ்டப்பட்டு கொண்டு பேக்ரவுண்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணி கொண்டிக்க தேவையில்ல. ஜஸ்ட் ஒன் கிளிக்ல பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆகி வரும். அது வந்து டூல். அதோட ஏஐன்றது ஒரு டூல் தான். அப்ப டிசைனிங் சொல்றது டூல்ல டிபெண்ட் ஆகி இல்ல, வேண்டிய டூல்ல யூஸ் பண்ணலாம். இந்த டூல்ல தான் சொல்லி இல்ல. ஆனா டிசைனிங் சொல்றது கட்டாயமா கிரியேட்டிவிட்டி உங்களோட டிசைன் ஃபண்டமெண்டல்ஸ் தெரிஞ்சுக்கணும். அப்ப மட்டும்தான் உங்களால டிசைன் பண்ணலாம். ஸோ டூல்னு சொல்ற இன்னொரு பார்ட் வந்து சின்ன விஷயம். ஏஐயால அதை டூலை தான் ரிப்ளேஸ் பண்ணிருமே தவிர உங்களோட கிரியேட்டிவிட்டியையோ உங்களோட நீங்க திங்க் பண்ற விஷயத்தையோ ரிப்ளேஸ் பண்ண இயலாது. சரியா? ஸோ நான் எப்படி ஏர்ன் பண்றேன்றது நாங்க ஃபுல்லாவே சொல்லி தர போறோம். ரைட்? நான் இதை கொஞ்சம் டீப்பா எக்ஸ்பிளைன் பண்றேன், நல்லா விளங்கும் உங்களுக்கு. சரியா? டிசைன் சொல்றது வந்து நாட் ஜஸ்ட் அ டூல், அது வந்து ஒரு மைண்ட் செட். சரியா? அது மைண்ட் செட். அதாவது ஒரு ஏஐயால அந்த மைண்ட் செட்டுக்கு ஏத்த மாதிரி திங்க் பண்ண இயலா, ஒரு ஹியூமனால மட்டும்தான் திங்க் பண்ண இயலும். சரியா? ஸோ கிராஃபிக் டிசைன் சொல்றது வந்து மெயினாவே கிரியேட்டிவிட்டியோட சம்மந்தப்பட்டது. நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி அது வந்து கிரிட்டிக்கல் திங்கிங் விஷயம் உண்டு. நாங்க ஒரு மெசேஜ் ஒண்ட ரீட் பண்ணி பாக்குற மாதிரி இல்ல தானே டிசைன் பண்ணணும். அதை வந்து ஃபுல்லாவே உங்களுக்கு ஜஸ்ட் பார்த்த உடனே அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி தான் நீக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க கிரிட்டிக்கலா திங்க் பண்ணணும். இது 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 வந்து ஒரு ப்ராப்ளம் சால்விங் உண்டு. அதாவது விஷுவல் ப்ராப்ளம் சால்விங். அதாவது ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஒரு மெசேஜ் வந்து நாங்க வெளியே கொடுக்க போற, இல்லாட்டி ஒரு ப்ராடக்டை மார்க்கெட் பண்ண போற, சேல் ஆகுது இல்லாது. ஸோ அதை மார்க்கெட் பண்றதுன்னா அது ஒரு ப்ராப்ளம். மார்க்கெட் ஆகுறல. அப்ப அதை மார்க்கெட் பண்றதுக்கு டிஜிட்டல் பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி மார்க்கெட் பண்றது கட்டாயமா டிசைனிங் தேவை, கிரியேட்டிவ் டிசைன் நாலேஜ் தேவை. அதை வச்சு நாங்க எப்படி இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி நாங்க வந்து டிசைனோட பண்ண போறோம். சரியா? டிசைன் பண்ணி அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்றோம் அப்படின்னு சொல்லி அப்படி திங்க் பண்றதுதான் இந்த டிசைன் என்று சொல்றது. சரியா? டூல்ஸ் வந்து மீடியம், ஜஸ்ட் ஒரு 100 டிசைன் சொல்றது 100%. அதுல 10% தான் டூல் ஆகிக்கும், 10 இல்லாட்டி 5%. சரியா? டூல்ஸ் ஆகிக்கும். மற்ற 95 இல்லாட்டி 90மே இந்த கிரியேட்டிவிட்டி, கிரிட்டிக்கல் திங்கிங், ப்ராப்ளம் சால்விங் மைண்ட் செட்டோட ஈக்குறது தான் அது. சரியா? சோ எல்லாரும் எடுத்தோடனே இப்ப டூல்ஸ்ல நிறைய இருக்குது பார்த்தா, போட்டோஷாப், இல்லஸ்ட்ரேட்டர், இன்டிசைன், கேன்வா, கொரல் ட்ரா தான் உங்களுக்கு தெரியும். பட் அது இல்லாம எஃபினிட்டி இருக்குது, இன்னும் ஜிம் முந்தி வந்தது. ஸோ இதுல நான் காட்டிக்கிறது எல்லாம் வந்து இதை விட இன்னமும் டூல்ஸ் இருக்குது, நிறைய டூல்ஸ் இருக்குது. உங்களுக்கு கட்டாயமா கொரல் ட்ரா தான் யூஸ் பண்ணணும் இல்ல, கட்டாயமா போட்டோஷாப் தான் யூஸ் பண்ணணும் இல்ல. போட்டோஷாப்புக்கு பயில ஆன்லைன்ல போட்டோ பீன் ஒன்று இருக்குது. ஸோ அதுக்கு போகலாம், நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஆனா உங்களுக்கு வேணும் இந்த மைண்ட் செட். இந்த மைண்ட் செட்டை டெவலப் பண்ணி விடுறது தான் சீலனை கிடைக்கும். சரியா? மைண்ட் செட்டை டெவலப் பண்றது தான் சீலன் அகாடமி. ஸோ அதுக்கு பிறகு நான் மற்ற விஷயங்களை சொல்லி தருவோம். ஸோ நல்லா விளங்கிக்கோங்க. இந்த டிசைன் என்று சொல்றது வந்து த ஆர்ட் ஆஃப் ப்ராப்ளம் சால்விங். ரைட்? அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்றது தான் இந்த டிசைனிங் சொல்றது. சரியா? ஸோ இந்த விஷயத்த நல்லா விளங்கிக்கோங்க. இதுக்கு முந்தி நீங்க ஏமாந்து இருக்கலாம், இதுக்கு பிறகு நீங்க ஏமாற வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை. ஏன்னா இப்ப நீங்க சரியான ஒரு இடத்தை தான் சூஸ் பண்ணிக்கிறீங்க, சரியான விஷயத்தை தான் நீங்க படிக்க போறீங்க. ரைட்டா? ஸோ இது இன்னும் 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 உங்களுக்கு டீப்பா எக்ஸ்பிளைன் பண்றேன். இன்னும் நல்லா விளங்கிக்கோங்க, உங்களோட மைண்டுல நல்லா பதிஞ்சுக்கோங்க. பென்சில் டிசைன்னா உங்களுக்கு தெரியும். இந்த பென்சில் டிசைன்னா இப்ப நர்சரி டைம்ல இருந்து நீங்க நர்சரியோ கிரேட் 1 ஸ்கூல் போற டைம் அப்ப தெரியும் உங்களுக்கு இந்த பென்சில்னா என்ன. என்ன முன்னுக்கால இனத்துல இருக்கிற பிளாக் கலரால எழுதி பட போகுது, இது இரேசர் அழிச்சா இரேஸ் பண்ணலாம், இது வந்து பென்சில். அப்ப உடனடியா உங்களுக்கு ஒரு போர்ட்ரைட் ஆர்ட் ஒன்று வரையலாமா? யார்ட்டையாலும் முகத்தை பார்த்து நீங்க வரைஞ்சா கிரேட் 1ல இல்ல. நீங்க இன்னமும் சில ஆட்களுக்கு அப்படியெல்லாம் வரைகிறதுக்கு இயல. ஏன்டா 100 பேர் இடத்துல வெறும் 3 பேர் மட்டும்தான் அது மாதிரி வரைவாங்க, எல்லாராலையும் வரைய இயலும். என்ன அவங்க இந்த ஸ்கில்ல, கிரியேட்டிவ் ஸ்கில்ல வந்து அழிச்சு கொண்ட, அவங்களாவே அழிச்சு கொண்டா. அப்ப நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி நிறைய புதுசா திங்க் பண்ணி கிரியேட்டிவா நீங்க ட்ரை பண்ணி இப்படி எல்லாம் செஞ்சா மட்டும்தான் இந்த பென்சிலால அது மாதிரி வரையலாம். சரியா? அது மாதிரி போர்ட்ரைட் இமேஜஸ் நிறைய லேண்ட்ஸ் இப்போ பென்சிலால ட்ரா பண்ணலாம், ஆர்ட் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி நீங்க என்ன செய்யறோண்டு ஜஸ்ட் இந்த பென்சில் அப்படின்னா பென்சிலை வச்சு சர்க்கிளும் ஸ்டாரும் ஸோ இது மாதிரி ஒவ்வொரு ஒரு ஷேப்பை தான் வரைஞ்சு கொண்டிருந்தே தவிர இந்த லெவலுக்கு எல்லாம் நீங்க பெருசா பேத்திக்க மாட்டா. சரியா? ஸோ நல்லா விளங்கிக்கோங்க. ஜஸ்ட் இந்த பென்சில் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் அப்படின்றது வந்து போட்டோஷாப்பை யூஸ் பண்ண தெரியும்ன்றது.
பட் அதுவே உங்களுக்கு போர்ட்ரைட் ஆர்ட்டோ இல்லாட்டி ஸ்கெட்ச் பண்ணி ஸ்கெச்சிங் நல்லாவே ட்ரா பண்ணலும் ஒரு ஆர்ட்டோட ட்ரா பண்ணலாம்டா அது வந்து உங்களோட கிரியேட்டிவிட்டி ஃபண்டமெண்டல் ப்ராப்ளம் சால்விங் மைண்ட் செட் இதெல்லாம். ஸோ உங்களுக்கு அந்த லெவலுக்கு வரையணும்டா பென்சில் மட்டும் தெரிஞ்சு இது போதா, உங்களுக்கு அந்த லெவலுக்கு போகணும்னா டூல்ஸ் மட்டும் தெரிஞ்சு இது போதா. ஸோ இது நல்லா விளங்கிக்கோங்க சரியா. ஸோ நாங்கள் எப்படி ட்ரோ பண்றேன் எந்த லெவலுக்கு போறேன்றதை நான் உங்களுக்கு சொல்லி தருவோம். இதுல பாருங்க போட்டோஷாப் இல்லஸ்ட்ரேட்டர் எல்லாம் பேசுறேன் தானே. இந்த போட்டோஷாப்ல இப்ப பாருங்க இப்படியான ஒருத்தரை இந்த பேசிக்கிற ஒருத்தரை இந்த மாதிரி மாத்தலாம், இந்த பேசிக்கிற ஒருத்தரை இந்த மாதிரி மாத்தலாம், இப்ப ஏஐலையும் மாத்தலாம். போட்டோஷாப்ல மாத்துறேன்டா இப்படி செஞ்சு கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா எடிட் பண்ணி இந்த லெவலுக்கு கொண்டு வரணும். பட் அதுவே ஏஐல வந்து ஈஸியா மாத்தலுமா ஆகிக்குது. ஸோ வேலை குயிக் ஆகிக்குது சரியா. டூல் வந்து குயிக் ஆகிக்குது ரைட். ஓகே அப்ப இனத்துல உங்களுக்கு செய்ய வேண்டிய அந்த டூல் தான் குயிக் ஆகிக்குதே தவிர உங்களோட நீங்க டிசைன் திங்கிங் இல்லை. இப்ப இதுல பாருங்க இதுல பாருங்க எனக்கு இன்னத்துல எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகணும், இந்த இமேஜ் எல்லாம் கிளியர் ஆகணும், மொட்டவா கலர் கிரேட் ஆகணும்ன்ற வந்து நீங்க உங்களுக்கு நீங்க திங்க் பண்றீங்க இந்த போட்டை இல்லாமக்கி இது ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி வரணும்டா நீங்க ஏஐல போட்டு சொல்ற எனக்கு ஈனத்தால ஒரு வெளிச்சம் வரணும் அப்பதான் ரியலிஸ்டிக் ஆகிக்கும். ஈனத்துல வந்து அந்த லைட் லீக்ஸ் படணும் அப்பதான் ரியலிஸ்டிக் ஆகிக்கும் சரியா. இது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகணும், இந்த தண்ணிக்கு பயில இது ரிஃப்ளெக்ட் ஆகணும் அப்பதான் ரியலிஸ்டிக் ஆகிக்கும்னு நீங்க கிரியேட்டிவா திங்க் பண்ற ஒரு உண்மையா எப்படி கொண்டு வரலாம்ன்றது நீங்க கிரியேட்டிவா திங்க் பண்ற சரியா. ஸோ அதே போல நான் போஸ்டர் டிசைனர்ஸ் எல்லாம் பார்ப்போம். அதுல ஃபண்டமெண்டல் எல்லாம் நீங்க கிரியேட்டிவா திங்க் பண்றேன், திங்க் பண்ணி டூல்ல போட்டு செய்ய போறேன் சரியா. உங்களுக்கு அப்படி திங்க் பண்ற ஐடியா ஒன்று இல்லாட்டி இப்படி டூல்ல போட்டு செய்யலாது. அதுவே ஏஐல போட்டாலும் நீங்க டூல்ல போட்டு கஷ்டப்பட்டு முடிக்க தேவையில்ல. ஏஐட்ட சொல்றேன் இப்படி வரணும் இப்படி வரணும்னு சொல்லி அது மாதிரி செஞ்சு தரும். ஸோ நீங்க திங்க் பண்ணது வேற, ஏஐ செஞ்சது நீங்க திங்க் பண்ணதை தான். நீங்க திங்க் பண்ணாதோன்ட்டு ஏஐ செய்யல இல்லைங்களா. ஸோ திங்கிங் அதாவது புதுசா யோசிச்சன் இதுவும் அதே போலதான். இது மெனிப்புலேஷன் இந்த பேஸை இப்படி எல்லாம் மாத்தணும், இந்த மாதிரி தான் காது வரணும், இந்த மாதிரி கலர் வரணும், இந்த மாதிரி இதுவா வரணும்ன்றத போட்டோஷாப்ல இப்படி எல்லாம் செய்யலாம் உங்களுக்கு. பட் கிரியேட்டிவா திங்க் பண்ணி டூல்ஸை யூஸ் பண்றோம். இந்த மெனிப்புலேஷன் இந்த மாதிரி மெனிப்புலேஷன் வந்து ஏஐட்ட கொடுத்தா வரும். ஆனா நீங்க திங்க் பண்ற மாதிரி வராது. நீங்க திங்க் பண்ற வந்து இப்படி இந்த மாதிரி வரணும், நீங்க அதுல அதொண்டு வரணும், இது மாதிரி பாக்ஸ் உள்ளுக்கு தான் அந்த கடல் உள்ள மாதிரி வரணும்ன்றது வந்து உங்களுக்கு போட்டோஷாப்ல அழகா மெனிப்புலேட் பண்ணலாம். பட் அதுவே நீங்க இதே போல ஏஐட்ட கொடுத்தா சேமா வராது, நீங்க திங்க் பண்ற மாதிரி வராது. ஸோ நீங்க திங்க் பண்றத நீங்க எடுக்கணும்டா கட்டாயமா நீங்க மெனுவலா செய்ய வேண்டி வரும் சரியா. ஏஐல வந்து ஒண்ணுமே செய்யல, நாங்க செல்றத அதே மாதிரி செய்யலாம். ஸோ இப்படி எல்லாம் போட்டோஷாப்ல செய்யலாம். ஸோ இதெல்லாம் எப்படி செய்யற என்ன செய்யற இதுல இருந்து நாங்க ஃபுல்லா ப்ராக்டிகல் பேஸ் சொல்லி தர போறோம் சரியா. அதே போல இது மாதிரி டிஜிட்டல் ஆர்ட் பண்ற எப்படி இதையும் சொல்லி தருவோம் ரைட். ஸோ டிஜிட்டல் ஆர்ட்னா உங்களுக்கு ஜஸ்ட் ட்ரீம்ல வர ஒரு பிளேசஸ் உங்களுக்கு விருப்பமான இடங்கள் இது எல்லாத்தையும் உங்களுக்கு இப்படி டிஜிட்டல் ஆர்ட் பண்ணலாம். இது போட்டோஷாப்ல இல்லஸ்ட்ரேட்டர்ல எல்லாம் இப்படி வரைகிறன்றதை நாங்கள் ஃபுல்லா சொல்லி தருவோம் ரைட்டா. அதே போல இல்லஸ்ட்ரேட்டர்ல வந்து எங்களுக்கு செய்யலுமான வேலைகள் இன்ஃபோகிராபிக்ஸ் போஸ்டர்ஸ் நிறைய கிரியேட்டிவான ஆர்ட்ஸ் செய்யலாம், சோஷியல் மீடியா பேனர்ஸ் அதுலேயும் செய்யலாம், இல்லஸ்ட்ரேஷன் செய்யலாம், பிளாக் போஸ்ட் டெம்ப்ளேட்ஸ் கிரியேட் பண்ணி விற்கோ மேலும் இல்லாட்டி உங்களுக்கு செய்யோ மேலும் கிராஃபிக் டிசைன் ஒர்க்ஸ்ல எல்லாத்தையுமே உள்ள செய்யலாம். லோகோ டிசைன் செய்யலாம், பிசினஸ் கார்டு அதே போல பிசினஸ் பிராண்டிங் விஷயங்கள் பேட்டர்ன்ஸ் இதெல்லாம் செய்யலாம். போட்டோஷாப்ல வந்து ராஸ்டர் இமேஜ் ரிலேட்டடா. ஸோ ராஸ்டர்னா என்ன வெக்டர்னா என்ன இது மாதிரி நிறைய விஷயங்கள் இதெல்லாம் நாங்கள் சொல்லி தருவோம் உங்களுக்கு. அதே போல இதுக்கிற வெக்டர் ஆர்ட்ஸ் ரைட் இல்லஸ்ட்ரேட்டர்ல ட்ரா பண்ணது. ஸோ இதெல்லாம் தான் டிசைன் டூல்ஸை வச்சு டூல்ஸுக்கும் உங்களோட கிரியேட்டிவிட்டிக்கும் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். டூல்ஸ் மட்டும் தெரிஞ்சது போதா கிரியேட்டிவிட்டி இருக்கணும்ன்றதை நான் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணேன் ரைட். ஸோ அதோட டிசைன்ட எலிமெண்ட்ஸ் அதே இல்லாட்டி டிசைன் ஃபண்டமெண்டல்ஸ் நிறைய விஷயங்கள் லைன் கோடுகள், இந்த கோடுகள் எப்படிப்பட்டது, இந்த கோடுகளால என்னென்னத்தை செய்யலாம், கோடுகளுக்கான மீனிங் என்ன. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம். கலர்ஸ்னா என்ன, கலர்ஸ்ட மீனிங்ஸ் அது கம்பைன் ஆகிற டைமுக்கு எந்த மாதிரியான ஃபீலை கொண்டு வரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஆர்கானிக் ரிலேட்டட்னா கிரீன் கலர் ஞாபகம் வருது. ஒரு பாலைவனம்டா உங்களுக்கு ஒரு இந்த ஹீட் ஃபீலை தர மாதிரியான கலர்ஸ் ஆரஞ்ச் ஆகிக்கலாம் ப்ரௌன் ஆகிக்கலாம் இது மாதிரி ஃபீல் வருது ரைட். ஸோ இப்படி உங்களுக்கு அந்த ஃபீல்ஸை கிரியேட் பண்ற மாதிரியான எப்படி இப்படியெல்லாம் நாங்கள் கொண்டு வரன்றதெல்லாம் நாங்கள் நிறைய இந்த எலிமெண்ட்ஸ் ரிலேட்டடா பார்க்கணும். ஸோ வெளியுன்னா என்ன, டைப்போகிராஃபி எப்படி, சைஸ்னா என்ன, டிரெக்ஷன்ஸ் டெக்ஸ்சர் ஷேப் அதே போல ஃபோம் இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் நாங்கள் ஃபோம் எப்படி கிரியேட் ஆகுறோம்னு எல்லாமே பார்க்கணும். அவரோட டிசைன் ஃபண்டமெண்டல்ஸ்ல அலைன்மெண்ட். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு போஸ்டர் ஒன்ல டிசைன் பண்றேன்னா அதுல வந்து அலைன்மெண்ட் எப்படி அந்த போஸ்டர்ல கொண்டு வர, ஹைராக்கிண்டா என்ன, ஹைராக்கி மார்க்கெட்டிங்கோட சம்மந்தப்பட்டு தான் உள்ளுக்கு வரும், ஹியூமன் சைக்காலஜியோட கண்ணால பாக்குற விஷயங்கள் எப்படிங்கிற கண்ணுள்ளுக்கு போய் ஃபெஸ்ட்டுக்கு போறது செகண்ட் போறதுன்றதெல்லாம். ஸோ அதே போல கான்ட்ராஸ்ட் இருக்குது, ரிப்பீட்டேஷன், ப்ராக்சிமிட்டி, பேலன்ஸ் ரைட் இதுலயும் கலர் வரும். ஸ்பேஸ்னா என்ன, எல்லாரும் நினைச்சுக்கணும் ஒரு போஸ்டர் ஒன்று டிசைன் பண்ணா போஸ்டர் ஃபுல்லாவே கலர்ஃபுல்லா இருக்கணும், கலர்ஃபுல்லா நிறைய இமேஜஸ் போட்டு நிறைச்சோணும் சரியா அப்படின்ட்டு. இது சரி ஒரு ஸ்பேஸ் ஒன்று வச்சாண்டா ஓகே இது இதே சும்மா ஸ்பேஸ் ஆகிக்குது இதுக்கு என்ன சரி இமேஜ் ஒன்று போட்டு நிறைச்சிடுங்க.
ஸோ ஸ்பேஸ்ன்றது வந்து ஒரு ஃபண்டமெண்டல், நீங்க கட்டாயமா இடைவெளி வந்து விட்டே ஆகணும். சரியா? ஒரு ஸ்பேஸ் ஒன்று இருக்கணும், ஒயிட் ஸ்பேஸ் ஒன்று இருக்கணும், நெகட்டிவ் ஸ்பேஸ் இருக்கணும். அந்த விஷயம் எல்லாம் எப்படின்றது நாங்க பார்ப்போம். சரியா? எம்பசிஸ். சரியா? அதே போல ரிதம் வருது, பேட்டர்ன்ஸ், மூவ்மெண்ட் காட்டுறது, ஒரு போஸ்டர் ஒரு மூவ்மெண்ட் எப்படி காட்டலாம், ஸோ வெரைட்டி எப்படி கொண்டு வரது, யூனிட்டி நைன்னா. சரியா? ஸோ இது ஃபுல்லா நாங்க கம்ப்ளீட்டாவே பார்க்க போறோம். ரைட்? ஸோ இதுதான் டிசைன். இது ஃபுல்லா நீங்க படிச்சா தான் டிசைன். இதை நீங்க டிசைனிங் உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணா தான் அது எஃபெக்டிவா வரும். ஸோ நான் எக்ஸாம்பிள்ஸ் காட்டுறேன் உங்களுக்கு. சரியா? ஸோ அதோட நீங்க இந்த விஷயம் எல்லாம் படிச்சுட்டு இப்போ உங்களுக்கு டூல்ஸ் தெரியும், கிரியேட்டிவிட்டியும் தெரியும், அதே போல ஃபண்டமெண்டல் எலிமெண்ட் எல்லாம் தெரியும். இதை வச்சு நீங்க எப்படி ஏர்ன் பண்ற அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு நார்மலா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ பேசிக் ஸ்கில், அதாவது இல்லஸ்ட்ரேட்டர்ல வந்து ஜஸ்ட் ஒரு அஞ்சு கொஞ்சம் தூளை மட்டும் தெரிஞ்சுக்கொண்டு ஒரு நாளைக்கு 3000 ரூபாய் ஒரு லொகோக்கு 1000, 2000, 3000 சொல்லி பேக்கேஜ் போட்டு ஒரு லொகோக்கு டிசைன் பண்ணலாம். அதுவே உங்களுக்கு நாங்க இதுல சொல்லி தர போற மார்க்கெட்டிங் அட்வர்டைசிங் நாலேஜும் இருந்தா இப்ப இந்த 3000 ரூபாய் earn பண்றதுக்கு ஒரு கிளையண்ட் தானே வரணும். சோ ஒரு கிளையண்ட்ல இருந்து 10 கிளையண்ட் வரை நீங்க அப்படி ஒரு நாளைக்கு எடுக்க போற. ஒரு நாளைக்கு 10 பேர் உங்களுக்கு லோகோ டிசைன் பண்ண ஆர்டர் தர போற. அது எப்படி நீங்க ஆர்டர் தர வச்சிரு அப்படின்றத நான் சொல்லி தருவேன் உங்களுக்கு. சரி, அது எப்படி இதாக்குற. அதே போல அட்வான்ஸ் நாலேஜ் இருக்குது. அட்வான்ஸ் நாலேஜ் வந்து ஒரு ப்ரொஜெக்ட்டுக்கு 30,000 ரூபாய் 40,000 ரூபான்னு சொல்லி எப்படி ஏர்ன் பண்ற, ஒரு கிளைண்ட் எப்படி பிடிச்சிக்கொள்ற அப்படியா நாக்கல. ஸோ இதெல்லாம் எப்படி செய்யறன்றதை நாங்கள் சொல்லி தர போறோம். ஸோ ஷார்ட் டைம்ல உங்களுக்கு பேசிக் ஸ்கில்ல மட்டும் வச்சு இந்த அமௌண்ட் ஏர்ன் பண்றதா ஒரு ஷார்ட் டைம் பீரியட்ல நாங்கள் உங்களுக்கு டீச் பண்ண போறோம். சரி, சர்டிபிகேட் லெவல் தந்து ஃபாஸ்ட் ட்ராக்கா உங்களுக்கு வந்து ஷார்ட் டைம்ல நான் உங்களுக்கு இதாக போறோம். அது வந்து லாங் டேர்ம் இன்கமா வரப்போகுது. பட் அதுவே நீங்க இன்னும் அட்வான்ஸா படிக்கணும். அதே வந்து அட்வான்ஸ் நாலேஜ் ஒன்று எடுக்கணும். மாசம் 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா நீங்க அதை அந்த அமௌண்ட்டை ஏர்ன் பண்றதுக்கு ஒரு எவ்வளவு பீரியட்ல, அதாவது ஒரு 3 மந்த்தோ எப்படியோ அதுக்குள்ளுக்கு நாங்க ஃபுல்லி அட்வான்ஸா அவங்கள டீச் பண்ணி ட்ரெயின் பண்ண போறோம். எப்படி? அதுவும் லாங் டேர்ம் இன்கம்காக. சரியா? அட்வான்ஸ் ட்ரைனிங் அவங்களோட நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணி நிறைய லேர்ன் பண்ணி ரைட் உள்ள ப்ராக்டிஸ் பண்ணி உங்களோட growth-அ தான் அடுத்த லெவலே கொண்டு வர போறோம். சும்மா ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. இந்த கிரியேட்டிவிட்டியையும் டூலையும் யூஸ் பண்ணி, ஃபண்டமெண்டல் இல்ல, ஃபண்டமெண்டல் இல்லாம ஜஸ்ட் அந்த கிரியேட்டிவிட்டியையும் டூலையும் மட்டும் யூஸ் பண்ணி. சரியா? கட்டாயமா ஃபண்டமெண்டல்ஸ் வேணும். அப்ப ஃபண்டமெண்டல் படிக்கிறது உங்களுக்கு கொஞ்ச நாள் போதும், நிறைய நாள் தேவைப்படும். அப்ப ஜஸ்ட் அந்த டூல்ஸை மட்டும் ஒரு 10 நாளே உள்ளுக்கு படிச்சுட்டு அந்த கிரியேட்டிவிட்டியும் யூஸ் பண்ணி எங்களுக்கு ஏர்ன் பண்ணிடும் அப்படின்னு அந்த பேசிக் ஸ்கில். ஒரு நாளைக்கு 3000 ஒரு லோகோக்குண்டா 10 பேருண்டா இதுல பெரிய அமௌண்ட் வந்துடும் உங்களுக்கு. சரியா? நார்மலா சொல்றேன். இந்த இல்லஸ்ட்ரேட்டர்ன்ற டூலை வச்சு 80க்கும் மேல டூல் சீக்குது. அதே போல அதுக்கும் மேல நிறைய ஆப்ஷன் சீக்குது. இது ஒன்றுமே தேவையில்ல. ஜஸ்ட் சிம்பிளா உங்களுக்கு இதுல இருக்கிற பென் டூல், செலக்ஷன் டூல், ரெண்டாவது, மூணாவது ஷேப் பில்டர் டூல், நாலாவது டெக்ஸ்ட் டூல், அஞ்சாவது ஷேப். சரியா? இந்த 5 டூலையும் மட்டும் வச்சு ஒரு லோகோ வந்து எப்படி டிசைன் பண்ண போறது. சரியா? ஜஸ்ட் 5 விஷயம் தெரிஞ்சுதா போதும். உங்களுக்கு எல்லாம் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. இது எப்படி யூஸ் பண்றேன்னு தெரிஞ்சா போதும். இந்த 5 வச்சு எப்படி லோகோ டிசைன் பண்ற. போஸ்டர்ல 66க்கும் மேல டூல் சீக்கிரம் நிறைய ஆப்ஷன் சீக்கிறீங்க. இதுவரை எல்லாத்தையும் தவிர ஜஸ்ட் மொகப்பிங் அப்படின்னு சொல்ற ஒரே ஒரு ஆப்ஷன் அதை மட்டும் தெரிஞ்சு உங்களுக்கு இந்த மாதிரியான ஆர்ட் ஒர்க்ஸ், இது வந்து கம்பினேஷன் மார்க் லோகோஸ்னு சொல்றது. சரியா? கம்பினேஷன் மார்க் பிராண்டிங் எல்லாம் செய்யலாது, கம்பினேஷன் மார்க். ஸோ இந்த மாதிரியான லோகோஸ் ஸ்ரீலங்காக்கு ஒரினுக்கு அயக்கலாம், இல்லாட்டி இந்தியா ஏதோ தமிழ்லையோ ஒவ்வொரு லாங்குவேஜ்ல எங்களுக்கு இது மாதிரி டிசைன் பண்ணி ஒரு நாளைக்கு அந்த அமௌண்ட் எப்படி ஏர்ன் பண்ற. ஜஸ்ட் அந்த 5 இல்லஸ்ட்ரேட்டர் டூலையும் ஒரே ஒரு மொக்கப், அதாவது இப்படி 3D போடுறது, இப்படி 3D ஆகுறதா மொக்கப்னு சொல்றத. ஸோ அதை எப்படி செஞ்சு நாங்க விற்கிற கிளையண்ட் பிடிச்சிருன்றதை நான் உங்களுக்கு சொல்லி தருவோம். ஸோ உங்களுக்கு நிறைய ஏர்ன் பண்ணலாம். சரி, அதுவே நீங்க அட்வான்ஸ் நாலேஜ் உண்டு, இந்த டிசைன் ஃபண்டமெண்டலையும் சேர்த்து படிச்சிட ரைட். எலிமெண்ட்ஸ் தெரியும், டிசைன் ஃபண்டமெண்டலும் படிச்சிட, கிரியேட்டிவிட்டியையும் டூல்ஸையும் சேர்த்து படிச்சாண்டா 30,000 ரூபாய் 40,000 ரூபான்னு சொல்லி எங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து படிச்சே மாய். சரியா? ஸோ இது வந்து பிராண்டிங் ரிலேட்டடானது. ஒரு லோகோவை வந்து எப்படி நாங்க யூனிக்கா டிசைன் பண்ற, இப்ப இந்த மாதிரி லோகோஸ் எல்லாம் எல்லா இடத்துலயுமே இருக்கும். நிறைய பேர் இது மாதிரி டவுன்லோட் பண்ணி கீழே பேரை போட்டு மிக்ஸ் பண்ணிப்பாங்க. சரியா? சில விஷயங்கள் இதுல இந்த பட்டர்ஃப்ளை வேற ஒரு வெக்டர், இந்த இலை வேற ஒரு வெக்டர், இந்த இலை வேற ஒரு வெக்டர், இந்த ஃபொண்ட் வேற இந்த ஃபொண்ட் வேற, பட் அஞ்சையும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதை எப்படி மிக்ஸ் பண்றேன்றதை நான் கிரியேட்டிவா திங்க் பண்றேன். ரைட்? இதுல பாருங்க, இந்த ஹேண்ட் வேற, இந்த ஹேண்ட் வேற, இது வேற, இது வேற. ஸோ ஒவ்வொரு வெக்டர்ஸ் எடுத்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிற எப்படி அப்படின்ற அந்த கிரியேட்டிவ் ஸ்கில் மட்டும் இருந்தா போதும் உங்களுக்கு ஏர்ன் பண்ணலாம். பட் இதுல வந்து உங்களுக்கு கட்டாயமா ஃபண்டமெண்டல் வேணும். கலர் தியரி தெரிஞ்சுக்கணும். அப்பதான் இது மாதிரி கலர்ஸ் எப்படி செட் பண்றேன், இந்த கலருக்கான மீனிங் எப்படி, ஒரு லொகோ எப்படி நாங்க டிசைன் பண்ண போறோம். சரியா?
ஸோ இப்படி ஒரு லொகோவை டிசைன் பண்ணது, லொகோவை வச்சு பிராண்ட் ஐடென்டிட்டி எப்படி கிரியேட் பண்றது. லொகோ மட்டும் இல்ல, லொகோண்டா அந்த லொகோவுக்கு யூஸ் பண்ணிடுற கலர்ஸ் ஃபொண்ட்ஸே தான் நாங்கள் அடுத்தடுத்த டிசைனுக்கும் யூஸ் பண்ணணும். போஸ்டர் ஐக்கலாம், அவங்களோட ப்ரொஃபைல்ஸ், அவங்களோட என்வலப், லெட்டர் ஹெட், பிஸ்னஸ் கார்டு, அவங்களோட ட்ரெஸ் கோட்ல இருந்து, அவங்களோட வெப்சைட்ல இருந்து, ஆப்ல இருந்து எல்லாத்துக்குமே யூஸ் பண்ண போறோம். ஸோ அதனால நாங்கள் ஃபுல்லாக பிளான் பண்ணி குவாலிட்டியாக நாங்கள் டிசைன் பண்ணணும். ஸோ அதை எப்படி டிசைன் பண்ணுறோம், யூனிக்காக எப்படி கொண்டு வர, மீனிங்ஃபுல்லாக எப்படி கொண்டு வர, சரி ஒரு ஐடென்டிட்டி எப்படி கிரியேட் பண்றன்றது. இப்போ கொக்கா கோலாண்டா உடனே உங்களுக்கு அந்த ஃபொண்ட் வந்து கண்ணுக்கு வரும், கலரும் மைண்ட்ல வந்துட்டு போகும். சரியா? ஸோ அதே போல அந்த லெவலுக்கு கொண்டு வர மார்க்கெட்டிங்கோட சேர்ந்து ஒர்க் ஆகுறேன்டா இந்த மாதிரி அட்வான்ஸ் நாலேஜ் உங்களுக்கு தேவை. அதுக்கு வந்து 3 மந்த்தோ எப்படியோ உங்களுக்கு கட்டாயமா தேவைப்படும். ஸோ அதையும் உங்களுக்கு சூஸ் பண்ணி கொள்ளையுமா இருக்கும். நாங்க உங்களை ட்ரெயின் பண்ண ரெடி. உங்களுக்கு 10 days ட்ரெயின் ஆகி ஒரு நாளைக்கு 3000 ரூபா, இல்லாட்டி ஒரு 3 மாசம் ட்ரெயின் ஆகி உங்களுக்கு பெரிய ப்ரொஜெக்ட்ஸ் எடுத்து செய்யணுமா அப்படின்றத நீங்க சூஸ் பண்ணுங்க. ரெண்டுல இது சரி ஒன்று உங்களுக்கு போகலாம். சரி, இப்ப பாருங்க, இது வந்து உண்மையாவே ஒரு இன்ஸ்டிடியூட் ஒன்று, ஒரு கிராஃபிக் டிசைன் டீச் பண்ற இன்ஸ்டிடியூட். நீங்க எல்லாரும் பாருங்க, எடுத்தொடனே எல்லாருமே பிகம் அ ப்ரொஃபஷனல் சர்டிஃபைட் கிராஃபிக் டிசைனரா, ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் கிராஃபிக் டிசைனர், சர்டிஃபைட் கிராஃபிக் டிசைனர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இதுல போஸ்டர் ஒன்று டிசைன் பண்ணி இவங்களோட போஸ்டர் உங்களுக்கு பார்க்கலுமா இருக்குதா? இவங்களுக்கே டிசைனிங் தெரியாம, அதாவது டிசைன் ஃபண்டமெண்டல் ஒன்றே தெரியா. அப்படி இல்லாம இவங்க கிராஃபிக் டிசைன் எப்படி டீச் பண்ண போறேன்? இவங்களுக்கே தெரியாம எப்படி உங்களுக்கு சர்டிபிகேட் தர போறோம்? இதுலயும் பாருங்க, எடுத்துடனே போட்டோஷாப் படிச்சு தாரேன், பொருள்ரோ படிச்சு தாரேன், இல்லஸ்ட்ரேட்டர் படிச்சு தாரேன், இன்டிசைன் படிச்சு தாரேன். இது டிசைன் இல்ல, இது டூல்ஸ். இதை மட்டும் படிச்சு தந்துட்டு உங்களால வேலை செய்யலாது. பட் இவங்க பிகம் ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்னு சொல்லி இதை போட்டுட்டு முதலாவது விஷயம் அது. ரெண்டாவது, இதுல ஃபண்டமெண்டல் வந்து ஃபாலோ பண்ணியே இல்ல, பல தியரி ஃபாலோ பண்ணல, டைப்போகிராஃபி ஃபாலோ பண்ணல. ஒரு போஸ்டர் உங்களுக்கு மேக்ஸிமம் ரெண்டு ஃபொண்ட் தான், 2 ஃபொண்ட் வேரியேஷன் தான் வரணும், அதை தாண்டி வரப்படா. கலர்ஸ்னா 3 தான் வரணும், அதை தாண்டி வரப்படா. ரைட்? யூஸ் பண்ற எலிமெண்ட்ஸ் வந்து சம்பந்தப்பட்ட எலிமெண்ட்ஸ் தான் யூஸ் பண்ணணும். அதுவும் இல்லை இனத்துல. பாருங்க, எல்லாம் மிக்ஸ், எல்லாமே சம்பந்தமே இல்லாம. இந்த இந்த ஐக்கன், இந்த ஐக்கன் இருக்குது இல்லையா, கிராஃபிக் டிசைன் என்று சொல்றது வந்து டிசைனிங் பார்ட் உண்டு. ஸோ இது வந்து ஆடிஷன். இந்த ஆடிஷன் சொல்றது ஆடியோ எடிட் பண்றது. ரைட்? இது ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ், மோஷன் கிராஃபிக்ஸோ 2D அனிமேஷன் செய்யறது. இது வீடியோ எடிட்டிங். இது மூணுமே இந்த கிராஃபிக் டிசைனோட சம்பந்தப்பட்டது இல்லை. சரியா? சம்பந்தப்பட்டது இல்லை. ஆனா இது மூணையும் கொண்டு வந்திருக்குது. ஜஸ்ட் எது சம்பந்தமோ அதை மட்டும் யூஸ் பண்ணுங்கன்ற ஃபண்டமெண்டலே இதுல ஃபாலோ பண்ணிಇಲ್ಲ. அப்படி இல்லாம வந்து இவங்க எப்படி டிசைனிங் உங்களுக்கு படிச்சு தர போற? அதோ இதே போல இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. இதுல யூஸ் பண்ணிக்கிற எலிமெண்ட்ஸ் இதெல்லாம் பாருங்க, சம்மந்தமே இல்லாதவர்கள் தான் இதுல வந்து இவங்க செஞ்சுக்கிறாங்க. ஸோ அது ஒரு விஷயம், நீங்க வந்து கட்டாயமா அதை சரியா பார்த்துக்கோங்க. ஆஹ் இப்படி பிழையான விஷயங்களை வந்து படிச்சு தர நீங்க அங்க போய் படிச்சு எந்த ஒரு யூஸும் இல்லை அப்படின்றத நான் சொல்றேன் நீங்க அதுல. ரைட்? ஸோ அதே போல உங்களுக்கு இன்னும் கிரியேட்டிவிட்டியை டெவலப் பண்றதுக்கு இன்னும் ஒரு ஆப்ஷன் காட்டுறேன். இதுல பாருங்க, இதுலயும் ஃபண்டமெண்டல் நீங்க படிச்சு இல்லை, ஜஸ்ட் டூல்ஸ். இதுல வந்து ஃப்ரம் ஸ்கெட்ச்ல ஒரு ஃபொண்ட் இருக்குது, கலர்ஸ் ஃபாலோ பண்ணில, இமேஜஸ் ஃபாலோ பண்ணில இந்த ஏரியா இருக்கிறதுல. ரைட்? இதுல ஸோ இந்த மாதிரியானதை வந்து நீங்க சோஷியல் மீடியால போஸ்ட் பண்ணா யாரும் பார்க்காது. பட் அதுவே டூல்ஸ், கிரியேட்டிவிட்டி அண்ட் ஃபண்டமெண்டல ஃபாலோ பண்ணி செஞ்ச இந்த போஸ்ட்டை பாருங்க, இதை நீங்க சோஷியல் மீடியால போட்டா எல்லாரும் கொஞ்சம் பார்க்குறோம், பார்க்குற மாதிரி இருக்குது, ஏதோ ஒரு மெசேஜ் ஒன்றை காட்டுது, அட்ராக்ட் ஆகுது. சரியா? சோ இப்படி நீங்க திங்க் பண்ண வேண்டி இருக்குது. சோ இதெல்லாம் எப்படி செய்யற, இதுக்குள்ள எப்படி ஃபண்டமெண்டலா ஃபாலோ பண்ற, இது எல்லாத்தையும் நாங்க வந்து பார்ப்போம். சரி, அதோட இன்னும் உண்டு. இந்த டிசைன் என்று சொல்றது ஜஸ்ட் டிசைனிங் இல்ல, ஒரு பிசினஸ் மெயின் ஒரு டார்கெட் என்னன்னா, இப்ப அடுத்து நாங்க பார்ப்போம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நீங்க இதை படிச்சா உங்களுக்கு எவ்வளவு வேலை இருக்குதுங்க. எக்ஸாம்பிள் ஒன்று சொல்றேன் பாருங்க. ஒரு பிசினஸை வந்து நல்ல ஒரு லெவலுக்கு கொண்டு போறதும், அந்த பிசினஸை வந்து லோ லெவல்ல வச்சு கொள்றதும், லோக்கலா வச்சு கொள்றதும், இன்டர்நேஷனல் லெவலுக்கு கொண்டு போறன்றது வந்து மெயினா இந்த பிராண்டிங், டிசைனிங், சரியா, மார்க்கெட்டிங் இதுகளோட தான் சம்மந்தப்படுறேன். ஸோ இப்ப எல்லாரும் கட்டாயமா வந்து தேவைப்படுற வந்து எல்லாரும் சும்மா ஊடுட போய் மார்க்கெட் பண்றதில்ல, ஃபுல்லாவே டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் தான், என்னது டிஜிட்டல் இதா. ரைட்? ஸோ இதுல வந்து இந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ல உங்களோட பிசினஸை மார்க்கெட் பண்ணணும்னா கட்டாயமா டிசைனர்ஸ் தேவை, அதுவும் கிரியேட்டிவ் டிசைனர்ஸ். சும்மா சும்மா இருக்கிறார்கள் இல்ல. இதுல பாருங்க, இந்த இந்த ஆப்ஷன் இருக்கிற இந்த பேக்கேஜ் டிசைன், இந்த பேக்கேஜ் டிசைனுக்கு தானே நம்பர் 1 போட்டிக்கிற பேக்கேஜ் டிசைன், இந்த பேக்கேஜ் டிசைனுக்கும் நம்பர் 2 போட்டிக்கிற பேக்கேஜ் டிசைனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. சேம் ப்ராடக்ட், சிப்ஸ் தான், சேம் ப்ராடக்ட். ஆனா எங்களுக்கு இதை பார்த்தா வாங்குறதுக்கு மனசு வராது, பட் இதை பார்த்தா வாங்குறதுக்கு ஒரு மனசு வரும். ஏன்னா கலர்ல வந்து அவங்க சரியாதான் யூஸ் பண்ணிக்கிற இமேஜஸ் பாருங்க, வாங்க ஒரு விருப்பம் வரும். இதை எங்களுக்கு ஒரு 50 ரூபாய்க்கு வித்துட்டு இது எங்களுக்கு ஒரு 500 ரூபாய்க்காலும் விற்கலாம். ஏண்டா இதை பார்க்க போல எங்களுக்கு ஒரு ஃபீல் வரும், இது வந்து நல்ல குவாலிட்டி, ப்ரீமியம் குவாலிட்டி லீக்கர் அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து வரும், நல்லது. அப்ப நாங்க இவ்வளவு கொடுத்தும் இதை வாங்க ரெடி.
பட் இதை நீங்க ஒரு ரோட் கடை ஒன்றுல எங்கேயாலும் பொட்டி கடை ஒன்றுல போட்டு வச்சிருந்தா இது வாங்குறது விருப்பம் வராது. இதை போய் பெரிய சூப்பர் மார்க்கெட்ல போட்டாலும் சார்ட்டர் ஆகிக்கும் வாங்குறது. இந்த பார்க்க போல சாட்டுறது ஒழுங்கு இல்லை. பட் இது வாங்குறதுக்கான ஒரு வெளியுவை காட்டுது, இதோட வெளியுவை கிரியேட் பண்ணுது. ஸோ ஒரு பிசினஸை மேல கொண்டு போற கீழே கொண்டு போறதுல இருந்து எல்லாமே இந்த டிசைனிங்கோட சேர்ந்து தான் வருது. சரியா? அதோட இப்ப டிசைன் ட்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கிற, இப்ப இருக்கிறதுல டிசைன் ட்ரெண்ட்ஸ் நம்ம பழைய ட்ரெண்ட்ல இப்ப பேசிட்டு இருக்கிற புதிய புதிய ட்ரெண்ட். ஸோ இப்ப இருக்கிற ட்ரெண்டை தான் நீங்க படிச்சனுமே தவிர பழச படிச்சு எந்த ஒரு யூஸும் இல்லை. பழைய விஷயத்த படிச்சு இப்ப இருக்கிற ட்ரெண்டை பாருங்க. ரைட்? ஸோ அதோட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நீங்க நினைச்சு கொண்டிருக்கிற உங்களுக்கு வேலை கிடைச்சாது, உங்களுக்கு வேலைக்கு போறண்டா போகலாம். சரி, நாங்க உங்களை ட்ரெயின் பண்ற நீங்களாவே தனியா செய்யறதுக்கு தான். உங்களுக்கு விருப்பம்டா வேலையே போகலாம். ஒரு 50,000 ரூபாய் நீங்க மாசம் சம்பாதிச்சிருக்கு, கஷ்டப்பட்டு நீங்க 50,000 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு அதே எஃபோர்ட்டை நீங்க தனியா போட்டா 2 லட்சம் 3 லட்சம்னு தெளி தேடலாம். ஏண்டா ஒரு கிளைண்ட் இருந்து 3000 ரூபாய் ஒரு லோகோக்கு வந்தா அதுல 300 ரூபா தான் உங்களுக்கு தரணும், மீதி ஃபுல்லா கம்பெனி போறோம். ரைட்? பட் அதுவே நீங்க தனியா செஞ்சு அது ஃபுல்லா உங்களுக்கு வரப்போகுது. ஸோ அதைத்தான் நாங்க ட்ரெயின் பண்றோம். இப்ப வேணும்டாலும் போய் நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க, கிராஃபிக் டிசைன் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய வரும். இது ஜஸ்ட் 15 ஹவருக்கு முந்தி 1 டே 2 டேஸ்னு சொல்லி கிட்டத்துல போட்டதுல தான் உங்களுக்கு காட்டும். சரியா? ஸோ உங்களுக்கு வேணும்டா ரிமோட்ல ஒர்க் பண்ணலாம். ரிமோட்ல வீட்டில இருந்தே ரிமோட்ல அந்த கம்பெனிக்கு ஒர்க் பண்ணலாம். இல்லாட்டி ஏஜென்சிக்கு போய்த்து ஒர்க் பண்ணலாமா இருக்கும், இல்லாட்டி கம்பெனிஸ்ல போய்த்து ஒர்க் பண்றது, இல்லாட்டி ஸ்டூடியோஸ்ல போய்த்து ஒர்க் பண்ணலாம். சரியா? குளோபலி உங்களுக்கு ஸ்ரீலங்காவுக்கு மட்டும் இல்லை, இன்டர்நேஷனல் லெவல்ல வேலை செய்யலாம். உலகத்துல இருக்கிற எல்லா இடத்துலயுமே உங்களுக்கு கிளைண்ட் பிடிச்சிடும். அது எப்படி செய்யறன்றது நான் ஃபுல்லா சொல்லி தருவோம். ஸோ இதுல வந்து ஃபைவர், அப்வொர்க், ஃப்ரீலான்சர் சொல்லி இருக்குது ஆப்ஸ். பட் இது மட்டும் இல்லாம உங்களுக்கு இப்ப இந்த அப்வொர்க், ஃப்ரீலான்சர், ஃபைவரை விட உங்களுக்கு தெரியும் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் தெரியும். சரியா? நல்லாவே தெரியும். எல்லாரும் அதுக்குள்ளுக்கு மட்டும்தான் நீங்கிற. ஸோ அதுல இருந்து எப்படி நாங்க வந்து வேலைகள் எடுக்கிற அப்படின்றதுல இருந்து நாங்க எல்லாம் சொல்லி தரோம். ரைட்? ஸோ இன்டர்நேஷனல் லெவல்ல டிமாண்ட் இருக்கிற ஃபாஸ்டா க்ரோ ஆகிட்டு போற ஒரு ஃபீல்ட் தான் இது. சரியா? ஃபாஸ்டா க்ரோ ஆகிட்டு போற ஒரு ஃபீல்ட். ஸோ உங்களுக்கு குயிக்கா ஜாப் எடுத்துக்கொள்ளலுமா இருக்குது. சரி, இப்போ பாருங்க, ஹை டிமாண்ட் எல்லாத்துலயுமே நீங்க போய் சர்ச் பண்ணி பார்த்த உடனே மார்க்கெட்டிங் ஏஜென்சிஸ் கட்டாயமா டிசைனர்ஸ் தேவை. ஏன்னா இது டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ல தான் இப்ப எல்லாருமே மார்க்கெட் பண்ணிட்டு போறாங்க. சரியா? நார்மலா மார்க்கெட் பண்றதுனாலும் டிசைனோட காட்டி தான் மார்க்கெட் பண்றது, சும்மா போய் வாயால சொல்லி கொண்டு இருந்த அட்வர்டைசிங் ஃபார்ம்ஸ் இருக்குது, இவங்களுக்கும் கட்டாயமா டிசைனர்ஸ் தேவை. ரைட்? பிராண்டிங் செய்யறது கட்டாயமா தேவை, சோஷியல் மீடியா மேனேஜ் பண்றதுக்கு டிசைனர்ஸ் கட்டாயமா தேவை. ஏன்னா டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ல தான் இப்ப பிசினஸே எக்கனாமியே ரன் ஆகிட்டு போற டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ல மெயினா. சரியா? ஸோ ஸோ இந்த விஷயங்கள்ல வந்து இந்த டிசைனர்ஸ் கட்டாயமா தேவைப்படுறது. சரியா? ஸோ ஃபியூச்சர் ஃபுல்லாவே இந்த டிஜிட்டல் இதுல தானே ஈகிற. ஸோ டிஜிட்டல் எக்கானமி ஃபுல்லாவே ஈகிற வந்து ஃபியூச்சரோட ஃபியூச்சர். இப்போ ஃபியூச்சருக்கு நான் போய்த்து கொண்டிருக்கிற டிஜிட்டல் எக்கானமி. ஸோ உங்களோட ஸ்கில்ல, இந்த ஸ்கில் உங்கள்கிட்ட இருந்தாண்டா எந்த ஒரு இடத்துல இருந்துமே உங்களுக்கு ஏர்ன் பண்ணலாம். கட்டாயமா வேலைக்கு போகணும்ன்றது இல்லை. சரியா? அதோட இது இம்பாக்ட்ஃபுல்லான அண்ட் ஃபன்னான ஒரு வேலை. கஷ்டப்பட்டு கொண்டு தியரி எல்லாம் பாடமாக்கி எக்ஸாம் எழுதி அப்படியெல்லாம் தாக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு தெரியுமா இந்த ஸ்கில் ஓகேயா, உங்களுக்கு நீங்க தான் பஸ், நீங்க தான் வேலை செய்ய போறோம். இன்னும் முதல்ல பேர் டிபெண்ட் ஆக தேவையில்ல. ஸோ இப்போ ரியல் வேர்ல்டு இருக்கிற இந்த பிராண்ட்ஸுக்கு, வெப்சைட்டுக்கு, பேக்கேஜிங்ஸ் இது எல்லாத்துக்குமே இது கட்டாயமா தேவைப்படுற பண்ண கிரியேட்டிவா வேலை செய்யறது ஒன்று. உங்களுக்கு நீங்களே தான் நீங்க தான் செஞ்சு கொண்டு போற அப்படின்னு. சரி, இன்னும் முதல்ல டிபெண்ட் ஆக தேவையில்ல. ரைட்? ஸோ இது மெயினாவே ப்ராக்டிக்கல் பேஸ் தான் நாங்க படிக்க போறோம், ஸ்கில்ல டெவலப் பண்ண போறோம். இது வந்து தியரி பேஸ்டு இல்ல, ஸ்கில் பேஸ்டு. சரியா? நீங்க டூல்ஸை பாடமாக்கினண்டு தியரியா பாடமாக்கினண்டு வேலை செய்யலாம். இதை வந்து ஸ்கில்ல நீங்க டெவலப் பண்ணி நீங்க ஒர்க் பண்ணணும். ஃபுல்லாவே ப்ராக்டிக்கல் பேஸ் தான். சரியா? ரியல் டைம் ப்ராஜெக்ட் தான் செய்யறது எல்லாம். ரைட்? ஸோ மெயினா இது வந்து போர்ட்ஃபோலியோன்ற ஒரு விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணி தான் போறேன். நீங்க ஒரு டிசைனரா மாறி நீங்க உங்களுக்கு கிளைண்ட் பிடிச்சணும்னா உங்களுக்கு போர்ட்ஃபோலியோ இருக்கணும். நீங்க செஞ்ச ஒர்க்ஸை காட்டினா தான் நாங்க வேலை தரோம், இல்லாட்டி தர மாட்டோம். ஸோ அப்படி நீங்க வேலை செய்ய, நீங்க சர்டிஃபிகேட் இந்த வேலை இல்லை, உங்களோட டிகிரியோ இருந்தாலும் வேலை இல்லை, போர்ட்ஃபோலியோ இல்லாட்டி. ஸோ போர்ட்ஃபோலியோ வச்சு தான் நாங்க வந்து படிக்க போறோம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா. அதோட ரிமோட் ஒர்க் மெயினா ஃப்ரீடம் தான். ஃப்ரீயா ரிலாக்ஸா ஒர்க் பண்ண, இது வந்து ஃப்ரீடம். இந்த இண்டஸ்ட்ரிகளுக்கு நீங்க வந்தா, இந்த கிரியேட்டிவ் இண்டஸ்ட்ரிகளுக்கு வந்தா ஃப்ரீடம். ஏண்டா இது வந்து ரிமோட் ஒர்க் பண்ண மேலும் ஒன் சைட் போக மேலும், ஒன் சைட் போறதை விட ரிமோட் ஒர்க் பண்ணா உங்களுக்கு வீட்டுல இருந்து கொண்டே செய்யலாம். பட் எங்கேயாலும் உங்களுக்கு விருப்பமான ஒரு கெஃபே ஒன்றுக்கு போய் டைம்ல உட்கார்ந்து கொண்டு லெப்ல வேலை செய்யலாம். இல்லாட்டி எங்கேயாலும் ட்ராவல் பண்ணி கொண்டு போய் தங்க போய் வேலை செய்யலாம். ரைட்? ஸோ இவங்க எல்லாருக்கும், அதாவது ஃப்ரீலான்சிங் செய்யறதுக்கு இண்டஸ்ட்ரி ஆக்கள், இல்லாட்டி வேலையோட போக வேண்டிய ஆக்கள், ஹோம் மேக்கர், ஸ்டூடெண்ட்ஸ் இருந்து எல்லாருக்குமே இது மெயினா யூஸ்ஃபுல்லான ஒரு வேலை. சரியா? ரைட்? ஸோ ஏன் நாங்க என்ன விஷயம்டா உங்களை எல்லாத்தையும் நாங்க இண்டிவிஜுவலா தனித்தனியா பார்க்க போறோம்.
இப்ப நாங்க இதுல கொஞ்சம் பேர் தான் எடுக்கிறது, எல்லாரையும் எடுக்கிறது இல்ல, கொஞ்சம் பேர் தனித்தனியா நாங்க பார்க்க போறோம். இது ஃபுல்லாவே இப்ப இருக்கிற ட்ரெண்டோட சம்பந்தப்பட்டு தான் போக போகுது, ட்ரெண்ட் பேஸ்ட். அதோட ஏஐ டெக்னாலஜியும் நாங்க இதுல இன்க்ளூட் பண்ணிக்கிறோம். சரியா? ஒவ்வொரு நாளுமே அப்டேட்டட் சிலபஸ். இன்றைக்கு ஒரு விஷயம் பெய்து கொண்டிருந்தா நாளைக்கு ஒரு ட்ரெண்ட் ஒன்று வரும் தானே. ஸோ அந்த ட்ரெண்டை தான் நாளைக்கு படிச்சு தரணும். இந்த பழைய ட்ரெண்டை வந்து படிச்சு தரது இல்லை. ஸோ ஒவ்வொரு நாளும் அப்டேட் ஆகும் ட்ரெண்ட். இன்டர்நேஷனல் லெவல்ல இருக்கிற யூஸ் பண்ண அந்த ட்ரைனிங், அந்த ட்ரெண்ட்ஸ், அந்த டூல்ஸை தான் உங்களுக்கு படிச்சு தரேன். பழைய விஷயங்கள் இப்போ பொருள்றோ எல்லாம் அவுட் ஆஃப் டேட், பழசு, அதை படிச்சு யூஸ் இல்லை. அதுல ஏஐ டெக்னாலஜி எல்லாம் வந்துட்டு எப்படியோ தெரியாது, சும்மா வெர்ஷன்ஸ் வருது. பட் இப்போ ஏஐக்கெல்லாம் சப்போர்ட் ஆகிற வந்து இந்த போட்டோஷாப் இல்லஸ்ட்ரேட்டர் சப்போர்ட் ஆகும். ஸோ அதை நாங்கள் படிக்கணும். ஸோ இண்டஸ்ட்ரியில எக்ஸ்பர்ட்டான இன்ஸ்ட்ரக்டர்ஸ் தான் உங்களுக்கு ட்ரெயின் பண்ண போறாங்க, சும்மா சம்மந்தம் இல்லாத ஆக்கள் இல்லை. சும்மா ஏதோ ஒன்றை படிச்சுட்டு வந்து ஆகுறாங்களுக்கு அப்படி செய்யல. அது இண்டஸ்ட்ரியில யார் எக்ஸ்போர்ட்டோ அவங்க தான் டீச் பண்ணணும். மெயின் ஒரு விஷயம், உங்களுக்கு ஜாப் செய்யறது நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் இருக்குதுங்கிட்ட அதுக்கு ஜாயின் பண்ணலாம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேலை போட்டு அதை செய்யக்கூடாது, நீங்க பிள்ளை எல்லாம் சொல்லி தருவோம். 3 மந்த் இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் ஒன்று தருவோம், விருப்பம்டா ஜாயின் பண்ணலாம். அதோட எஃபோர்டபுள் ஃபீ அண்ட் ஃபிளெக்சிபிள் பேஜஸ். அதாவது நீங்க கஷ்டப்பட்டு இத்தனை லட்சம் செலவழிச்சு படிச்சு வேலை ஒன்று இல்லை அப்படின்றத விட சின்னதா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணி உங்களுக்கு ஒரு வேலையை ஒன்று எடுத்துக்கொள்றது, ஸ்கில்ல லேர்ன் பண்ணி நீங்க வேலையை ஒன்று எடுத்துக்கொள்றது. அதாவது நீங்க வேலையை ஒன்று எடுக்கிறதுக்காக வேண்டி நீங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற. ஸோ அதுதான் இது எஃபோர்டபுளா நம்மளுக்கான இது தனி இருக்குது. ஃபிளெக்சிபிள் டைம்ல, நைட் டைம்ல தான் கிளாஸஸ் நடக்குது. அதுக்கு பிறகு வந்து ரெக்கார்டிங் எக்ஸஸ் உங்களுக்கு தருவோம். அப்புறம் இண்டிவிஜுவலா நாங்கள் டவுட்ஸ் கிளியர் பண்றோம். 24 மணி நேரத்துல மார்னிங் 9ல இருந்து நைட் 9 வர 7 நாளுமே அவைலபிள். எனி டைம் காலோ மெசேஜோ பண்ண நாங்க ஸ்டூடெண்ட் சப்போர்ட் ஒன்று தருவோம். உங்களோட கெரியருக்காக நாங்க சப்போர்ட் பண்ணுவோம், எனி டைம் சப்போர்ட் பண்ண ரெடினா. சரியா? அப்ப நீங்க என்ன விஷயம்னா, நீங்க இதை மிஸ் பண்ணு வைங்களேன். நீங்க இந்த ஸ்கில்ல படிச்சாம மிஸ் பண்ணினா, நீங்க சம்டைம்ஸ் ஒரு ஸ்டூடெண்ட் ஒண்டா இருந்தாண்டா, நீங்க ஒரு ஸ்டூடெண்ட், யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்டோ இல்லாட்டி ஏ லெவல் செஞ்சு கொண்டிருக்கிறோ ஓ லெவல் செஞ்சு கொண்டிருக்கிறோ அது தெரியா. பட் எந்த ஸ்டூடெண்டா இருந்தாலுமே உங்கள்கிட்ட ஒரு ஏர்னிங் ஸ்கில் ஒன்று இல்லை. ஏர்னிங் ஸ்கில்ல நீங்க மிஸ் பண்ண போறீங்க. சம்பந்தம் இல்லாத ஸ்கில்ஸை வச்சுக்கொண்டு உங்களால ஏர்ன் பண்ண இயலாது. பட் ஏர்னிங் ஸ்கில் ஒன்று, இந்த ஸ்கில் வந்து ஏர்னிங் ஸ்கில், சம்பாதிச்சேலுமான ஒரு ஸ்கில், ஈஸியா. சரியா? இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்று இல்லாம சம்பாதிச்சேலுமான ஸ்கில். அந்த ஸ்கில் இல்லாட்டி நீங்க வந்து பிறகு இந்த ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணும். அதாவது உங்களுக்கு படிக்கிற டைமுக்கு ஒரு செலவு கொண்டு வந்தா இன்னும் மொத்தம்லாம் டிபெண்ட் ஆகணும். சரியா? இன்னும் மொத்தம் டிபெண்ட் ஆகி கொண்டிருக்கணும். ஸோ பேரண்ட்ஸோ யாரோ இவங்க சொல்லி அனுப்ப மாட்டேன் பார்க்கணும், அவங்களுக்கு ஒரு கஷ்டம். பட் உங்கள்ட்ட இந்த ஸ்கில் இருந்தாண்டா உங்களுக்கு தான் யூஸ். ரைட்? ஸோ இந்த ஃப்ரீலான்ஸ் இன்கம் நீங்க மிஸ் பண்ணிடுவீங்க. சரியா? அதாவது நீங்க இப்ப இருக்கிற ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி மாறாம பழைய ஆளாவே ஈக்க போற, பழைய ஒத்தராகவே ஈப்பீங்க. சரியா? ஸோ இப்ப இருக்கிற ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி மாறிக்கோங்கன்னு சொல்றேன். அதே போல ஹவுஸ் ஒய்ஃப், அதாவது நீங்க வந்து ஹோம் மேக்கர்ஸ் இருந்தாண்டா நீங்க ஜஸ்ட் வீட்ல இருந்து கொண்டு எனக்கு இந்த மாதிரி ஒரு வேலை ஒன்றுக்கு போகலுமே அப்படின்னா வீட்டை யாரு பாக்குற அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும். புள்ளால யாரு பாக்குறன்னு ஒரு கொஸ்டின் வரும். ஸோ உங்களுக்கு இந்த ஸ்கில் இருந்தாண்டா ஓகே, இது இல்லாட்டி இந்த இன்கம் வர ஸ்கில்லோட நீங்க மிஸ் பண்றீங்க. சரியா? இன்கம் வர ஸ்கில்ல நீங்க மிஸ் பண்ற. சரியா? ரிமோட் ஒர்க் பண்ண வீட்ல இருந்தே வேலையை உண்ட பார்ட் டைமா செய்யறதுக்கான வேலையை நீங்க மிஸ் பண்ணுவீங்க. உங்களோட கிரியேட்டிவிட்டியை நீங்க வேஸ்ட் பண்றேன்னு சொல்றேன். உங்களோட கிரியேட்டிவிட்டியை சும்மா அநியாயமாக்குற. அதை உங்களுக்கு மணியா மாத்தலாம் தானே. ஸோ இதை மிஸ் பண்ண வேணும். ஸோ இந்த ஸ்கில்ல கட்டாயமா இதாயிக்கோங்க. சரியா? ஸோ எம்ப்ளாயிஸ் ஆயிருந்தாண்டா நீங்க வேலை ஒன்றுக்கு பெய்த்து கொண்டிருந்தா அதே சம்பளத்தை தான் ஈக்க போறேன். உங்களுக்கு ஒரு growth ஒன்று இல்லை. அதே சம்பளத்துக்கு அவங்களுக்கு செகண்ட் ஆகி கொண்டு அப்படித்தான் நீங்க ஒர்க் பண்ணணும். சரியா? ஜஸ்ட் ஒரு லீவ் ஒன்று சரி, ஃப்ரீடம் ஒன்று இல்லை, கட்டாயமா பெய்த்தாகணும். இந்த ஒரு பார்ட் டைம் இன்கம் ஒன்றுக்கான ஒரு ஐடியா ஒன்றே உங்களுக்கு இல்லாம பெய்த்துடும். சரியா? உங்களோட கெரியரை வந்து அதிலேயே தான் வச்சு கொண்டிருக்கணும், அடுத்த ஸ்டெப் ஒன்றுக்கு போக மாட்டீங்க இந்த இதை மிஸ் பண்ணினால். நீங்க ஒரு பிசினஸ் ஒன்று செஞ்சு கொண்டீங்கன்னா நீங்க உங்களோட மணியை சும்மா வேஸ்ட் பண்ணி கொண்டிருக்கிற மார்க்கெட்டிங் செய்யறன்ற பேர்ல சும்மா சும்மா போஸ்டர்ஸ் டிசைன் பண்ணி போட்டு ஒரு ஒரு கிளையண்ட், ஒரு கஸ்டமரோ கன்சியூமரோ பார்த்து ஒரு ட்ரஸ்ட்டை நம்பி இது நல்ல ஒரு ப்ராடக்ட், இது பிரீமியமான ப்ராடக்ட், நல்ல ஒரு விஷயம்ன்றத விளங்கி கொள்ளணும்னா கட்டாயமா நீங்க டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ல மார்க்கெட் பண்ற டைம் இந்த மாதிரி ஃபண்டமெண்டலோட சேர்த்து தான் மார்க்கெட் பண்ணணும். இல்லாட்டி சம்மந்தம் இல்லாம யாரோ ஒருத்தர் டிசைனிங் சாலியா கொடுத்து அவங்கள வேஸ்ட் பண்ணி கொண்டு அவசியம் ஒன்றும் இல்லை, உங்களுக்கே செஞ்சு கொள்ளலாம். சரியா? புவர் பிராண்டிங், உங்களோட உங்களோட அந்த வெளியுவை காட்டுறல நீங்க. ஸோ வெளியுவை காட்டணும்னா கட்டாயமா இந்த ஸ்கில்லை யூஸ் பண்ணி நீங்க வெளியுவை காட்டுங்க. இந்த இதால மட்டும்தான் எல்லாரும் நம்ப வச்சலாம், வெளியுவை கொடுக்கலாம், ட்ரஸ்ட் பில்ட் பண்ணலாம். இல்லாட்டி உங்களுக்கும் லொஸ் தான். சரியா? ஸோ கட்டாயம் இந்த ஸ்கில்லை வந்து யாருமே வேஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போதே நீங்க எங்களோட சேர்ந்து உங்களோட கிரியேட்டிவ் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்கில்ல, ஏர்னிங் ஸ்கில்ல வந்து எடுத்துக்கோங்க. ஃபுல் சப்போர்ட் பண்ண நாங்க ரெடி. ரைட்? கான்ஃபிடென்ட்டா எங்கள்கிட்ட வாங்க, நாங்கள் உங்களை ஃபுல்லா நாங்களும் கான்ஃபிடென்ட் ஆகிக்கிறோம், உங்களை நாங்கள் நல்ல லெவலுக்கு கொண்டு போய் விடுவோம்.
ஸோ உங்களுக்கு ஷார்ட் டைம்ல தேவைண்டா ஷார்ட் டைம்ல உங்களுக்கு இந்த ஸ்கில்ல லேர்ன் பண்ணி கொடுக்கும். பட் அதுவே லாங் டைமா பெருசா ஏர்ன் பண்ணணும், பெரிய லெவலுக்கு போகணும்னா பெரிய லெவல்ல உங்களுக்கு ஏர்ன் பண்றதுக்கான நாலேஜ் தரும். சரியா? ஸோ ரெண்டுல ஏதாலும் ஒரு ஃபீல்ட் உள்ளுக்கு, ஏதாலும் ஒரு பார்ட் உள்ளுக்கு, ப்ரோக்ராம் உள்ளுக்கு எங்களோட ஜாயின் பண்ணிக்கோ. சரியா? ஸோ நீங்க ஒரு விஷுவல் ஸ்டோரி டெல்லரா இந்த டிஜிட்டல் வேர்ல்ட்ல வரப்போற. சரி. ஸோ யாரும் இதை வேஸ்ட் பண்ணாம இப்பதே உடனடியா எங்களை கண்டெக்ட் பண்ணி இந்த ப்ரோக்ராம்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோட நீங்க ப்ரோக்ராம்களுக்கு ஜாயின் பண்ண உடனே எவ்வளவு குயிக்கா அவ்வளோ நீங்க ஜாயின் பண்றோம், அதுக்கு அவ்வளவு குயிக்கா நாங்க வந்து உங்களுக்கு ஒரு டைம் பீரியட் ஒன்று தருவோம். அதுக்கு ஜாயின் பண்ண எங்கள்கிட்ட மொபைல் போட்டோகிராஃபி கோர்ஸ் இருக்குது, அதையும் நாங்க ஃப்ரீயா உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ ஏன்டா இதுவும் உங்களுக்கு தேவைப்படுற, ரைட், இந்த ஸ்கில்லும் உங்களுக்கு தேவை, அதனால தான் நாங்க சொல்றோம். ஸோ கட்டாயமா உடனடியா இப்பதே எங்களை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. சும்மா இன்னும் ஒரு இடத்துல போயிட்டு இன்னும் வேற வேற இதுல போயிட்டு சம்பந்தம் இல்லாத விஷயங்களை படிச்சு இந்த டைம் வேஸ்ட் பண்ணாம எது உண்மைன்றத விளங்கி நீங்க வந்து எங்கள்கிட்ட வந்து ஜாயின் பண்ணி கொள்ளிடுமா. ரைட். தேங்க்ஸ்.